கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சிக்குழி வனப்பகுதியில மலை உச்சியில கிறிஸ்தவ தியான மையம் அமைப்பதற்காக மனோ தங்கராஜ் அவர்கள் முயற்சிக்கிறார். இதை தடுக்காவிட்டால் நாங்க இப்ப ஸ்டாலின் கன்னியாகுமரிக்கு வர நேரத்துல நாங்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கஞ்சிக்குழி வனப்பகுதியில மலையேற்றம் அப்படிங்கிற அந்த ட்ரெக்கிங்காக இப்ப அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல அனுமதி கொடுக்கும் பொழுது அங்கேயே இந்த அதாவது ஐவகை நிலத்தினுடைய அடையாளமாக இது முல்லைக்கான இடமாக இந்த இடத்துல ஒரு பூங்கா அமைப்பதற்காக நிலத்தை ஏற்கனவே வனத்துறையினர் வேளாண் துறைக்கு அந்த நிலத்தை கிரயம் பண்ணி கொடுத்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான அந்த ஆர்டர் எல்லாம் இருக்கிறது. அது சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 கோடி ரூபாய் அதுக்கு மானியம், அதாவது நிதியும் அதுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துலதான் இவர் ஒரு தியான மையம், அதாவது கிறிஸ்தவ தியான மையம் ஒன்றை அமைப்பதற்காக முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அவர் என்ன பண்றாருன்னா, மனோ தங்கராஜ் அவருடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பேஜ்ல அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார். அதுல அவர் ரொம்ப தெளிவாக அவர் சொல்றாரு, இது மாதிரி ஒரு பூங்கா, முல்லை பூங்கா மற்றும் தியான மையம், அதுக்கப்புறம் இந்த மலையேறி இந்த ட்ரக்கிங் போறதுக்கான ஒரு வசதி இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக அந்த வேலிமலை பாதை அந்த வழியாக முழுவதுமாக அந்த ட்ரக்கிங்கான அந்த இவைகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் அப்படி என்று கூறப்படுகிறது. இதற்கு தான் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கார்கள் இந்து முன்னணியினர். முதல்ல பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி திமுகவின் தற்குறித்தனத்துக்குள்ள இன்னொரு எடுத்துக்காட்டு. முதல்ல முல்லை அப்படின்னா முதல்ல அது மலை இல்லை, குறிஞ்சி தான் மலை. முதல்ல மலையை நான் முல்லை பூங்கா வைக்க போறேன்னா அடிப்படை தமிழ் தெரியாத தற்குறிகள் இங்கக்கூடியதை மறுபடியும் அவங்க நிரூபிச்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல, இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னு பேரை சொல்லணும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெய்தலுக்கான ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று யோசனை பண்ணாங்களாம். அது எங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற சன்செட் டவர் பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல யோசனை பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவன்லாம் இதை எதிர்த்த உடனே அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவன் இடம் இதுல பாதிச்சிடப்படாது. உடனே அது நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. இப்போ முல்லை நிலமே இல்லாத ஒரு குறிஞ்சி நிலத்தில் முல்லைக்கு நான் பூங்கா வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா இது நோக்கம் என்ன? ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பக்கத்துல உள்ள பல வழிபாடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நீ போய் இப்போ தியான மண்டபம்னு இவர் ஃபேஸ்புக்கில் போடுறார். அப்போ இதுக்கு பின்னாடி அப்போ இந்த அமைச்சர் நான் என்ன கேட்குறேன், இப்போ இது அரசாங்கத்தோட ஒரு திட்டம். இதில் இந்த மாதிரி உடனே ஒரு அமைச்சர் செய்தாச்சுன்னா இது மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்குள்ள திட்டம் உள்ளதா இல்லையா? நிச்சயமாக. ஏன்டா அப்ப அந்த ஆளை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கிய? ஊர்க்கார மேலெல்லாம் கேஸ் போடுற. அதாவது இந்த திருவான்மியூர்ல முருகனுக்காக வேண்டி ஊர்வலம் போனாலே மதக்கலவரம் ஏற்படுமா? ஓப்பனா இப்ப பேஸ்புக்ல போஸ்டர் போட்டிருக்காரு, அரசு திட்டத்துல நான் கிறிஸ்தவ தியான மண்டபத்தை கொண்டு வர போறேன்னு. தியான மண்டபத்துல என்ன குறிஞ்சியில என்ன தியான மண்டபமா இருக்கு? முதல்ல அதே முல்லையில குறிஞ்சியில முல்லை ப்ராஜெக்டை வச்சதும் தற்குறித்தனம். அதுல எங்க இருந்து தியான மண்டபம் வந்தது? அப்போ கிறிஸ்தவனுக்கு ஒரு மெசேஜ், இந்த பார், இந்த மலையை நம்ம கைப்பற்றிட்டோம், நான் இங்கேயும் கொண்டு வர போறேன் ஒரு கிறிஸ்தவ இதை ஞாபகம் வச்சுக்கோ, நமக்காக நான் தான் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு கிறிஸ்தவமயமாக்கிறேன் இந்த மாவட்டத்தை. இந்த மெசேஜ். அப்ப இது மத ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி ஏன் இந்த ஆள் மேல கேஸ் போடல இதுவரை? இது இந்த ஆளுக்கு இது வழக்கமாய் போச்சு. ஏற்கனவே பாரம்பரிய பல 100 வருஷமாய தக்கலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருச்செந்தூருக்கு காவடி போகும், அதை தடுத்த அப்படி. அதுக்கப்புறம் மண்டக்காட்டில் நடக்கக்கூடிய சமய மாநாடு, ஹைந்தவ சேவா சங்க மாநாடு, அதை போய் தடுக்க பார்த்தா அப்படி. ஒவ்வொரு இந்து திருவிழாக்களையும் தடுப்பதையே இந்த முழு நேர வேலையாக கொண்டு அந்த மாவட்டத்தில் செயல்படுகிறார். நான் இப்படி தடுக்கிறேன், ஹிந்துக்களை நான் ஒழிக்கிறேன், அதனால் நான் தான் உண்மையான கிறிஸ்தவ தலைவர் அப்படின்னு தன்னை இவர் பொசிஷன் பண்ணிக்கிறார். என் கேள்வி என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த மாதிரியான அடிப்படைவாதமும் இந்த மாதிரியாக இன்னொரு சமயங்களை இன அழிப்பு செய்பவர்களைத்தான் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் எங்கள் மதத்தின் கோட்பாடு என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? இந்த அந்த மதத்துல நல்லா இருந்தா இப்ப என்ன பண்ணிருக்கணும்? இது தப்புன்னு சொல்லி வந்திருக்கணுமா வேண்டாமா இது நடக்கும்போது? நிச்சயமாக. அப்ப இதையே அவர்கள் செய்யவில்லை.
அப்ப எப்படி பயங்கரவாதத்தில் ஈடுபடக்கூடியவரை தலைவராக துலுக்க சமுதாயம் கைய காட்டுகிறதோ அதே மாதிரி தானே நீங்களும் பண்றீங்க. அப்ப இது அடுத்த ஒரு மத பயங்கரவாதத்திற்கு நீங்கள் ஒருவரை தயார் செய்கிறீர்கள்னு தானே அர்த்தம். அப்ப ஏதோ நாங்க தான் என்ன ரிலிஜியன் ஆஃப் லவ், அன்பின் மதம். ஆமா, இதுதான் உங்க லவ்வா? சரி, இதெல்லாம் வரும்போது ஊர்ல நடக்கக்கூடிய சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பேராயர்கள் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுறீங்களே, இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தின் பெயரை வைத்து ஓட்டு வாங்குவதற்காக அயோக்கியத்தனம் செய்கிற ஒரு அமைச்சர் இப்போ உங்களுக்குள்ள அமைதியை பேச வேண்டியதுன்னு. எங்க ஊர்ல ஒருத்தர் கிடக்காரு, பால பிரஜாதிபதி அடிகளார். அந்த பிரஜாதிபதி அடிகளார் அங்கதான் சமய நல்லிணக்கத்தெல்லாம் பத்தி பேசக்கூடியவர். எப்படி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க பத்தி ஏன் இன்னைக்கு வர பேசல? இது நல்ல கணக்கு எடுத்து கிடக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த காலத்துல என்ன ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா வைகுண்டரை பத்தி கொஸ்டின் பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறமும் திமுக மாநாட்டில் போய் கலந்துகிட்டீரு. உங்களை மாதிரி எல்லாம் ஒரு சமூக துரோகி இந்த உலகம் பார்க்க முடியுமா? ஐயா வைகுண்டரை ஹேர் கட்டிங் கார்டுன்னு சொன்னால அந்த கட்சி அவனுக்கு மன்னிப்பு கூட கேட்கல. அடுத்த திமுக மாநாட்டில் போய் கலந்துகிட்டு வேற வந்தார். அப்ப அந்த மாவட்டத்துல துரோகிகளும் இருக்கிறார்கள் இந்து சமுதாயத்தில். இதெல்லாம் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள். இப்ப பாருங்க, ஏற்கனவே நீங்க அந்த பக்கம் காளிமலை இருந்தது, அது பக்கத்துல ஒரு கிராஸை வச்சு குருசுமலைன்னு அங்க ஒரு பஞ்சாயத்து உண்டாங்க. முருகன் குன்றம் வர வேண்டியது, அந்த முருகன் குன்றத்துல ஒரு கிராஸை வச்சு பிரச்சனையை உண்டாக்குனாங்க. இந்துக்கள் போராடி வெற்றி பெற்றார்கள். விவேகானந்தர் பாரு, அங்க ஒரு சிலுவையை கொண்டு வச்சு அங்க விவேகானந்தர் வரப்படாதுன்னு சொல்லி அங்க ஒரு அயோக்கியத்தனம் பண்ணார்கள். இப்ப லேட்டஸ்டா மயிலாடும்பாறையில அங்க முருகன் சிலையை வைக்க கூடாது, நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் முருகன் சிலையை வைக்க விடாமல் அரசாங்கமும் சேர்ந்து அதை தடுக்குது. அப்போ வேண்டேஜாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டுகள்ல ஹிந்து அடையாளங்களை அழிப்பது, கிறிஸ்தவ அடையாளங்களை புகுத்துவது, இந்த பேட்டர்னை கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளாக சர்ச்சு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. அதன் தொடர்ச்சி தான் அது. இப்ப கடைசியில எனக்கு கிடைத்த தகவல் படி என்ன அப்படின்னா, இல்ல 2 கோடி ரூபாய் இது பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரெக்கிங் இதுவும் இந்த மாதிரி இந்த முல்லை இதுக்கு பூங்கா இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கலெக்டர் எஸ்பி எல்லாம் பேசினதுனால இப்ப தற்காலிகமாக ஹிந்து அமைப்புகள் போராட்டத்தை பின்வாங்கி இருக்கிறார்கள். ஆனா ஹிந்து அமைப்பினர் இதை என்ன முதல்வர் வரும்போது பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக பொய் சொன்னார்களா இந்த அதிகாரிகள் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்குள்ள வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஹிந்து அமைப்புகள் அதுல உஷாரா இருப்பாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது பல போராட்டங்களை கண்ட மாவட்டம். அதனால இவங்கள மாதிரி பல ஆட்களை அவங்களும் பார்த்துருப்பாங்க. அதனால நம்ம ஆட்களும் உஷாரா தான் இருப்பாங்க. அதனால முதல் கேள்வி, முல்லைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ ட்ரெக்கிங் வே அதோட நிப்பாட்டு. நீ முல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்க. 2வது, இதை வேண்டும் என்று இந்த மாதிரி தியான மண்டபம்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத இதை ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு. ஏதோ ஒரு கட்சிக்காரன் போட்டா வேற, டிஸ்ட்ரிக்டோட பொறுப்பு அமைச்சரே இந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவுடன் அவர் செய்திருக்கிறார். அப்ப இவரை மந்திரி சபையிலிருந்து இதுவரை ஏன் ஸ்டாலின் நீக்கல்? ஏன் இவர் மேல எந்த வழக்கு பதிவுபடவும் இல்லை? அதனால ஹிந்து இன அழிப்பை திட்டமிட்டு செய்யும் இந்த அரசின் கிறிஸ்தவ பிரதிநிதி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த அரசை உள்ளிருந்து இயக்கும் கிறிஸ்தவ இயக்குனர் மனோ தங்கராஜ் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு தெளிவாக்குகிறது.